அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணியன் பழனிக்குமார். இது டிஎன்பிசி எஸ்ஏ எல்லா எக்ஸாம்லையும் இப்போ கேட்குறாங்கப்பா. நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டினில் பார்க்கலாம். இதுக்கு ரெண்டு கான்செப்ட் இருக்குப்பா. ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. இது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதுக்கடுத்து என்ன, ஒரு நேர்கோட்டில் அமையும் கோணம் பார்த்துருப்பீங்க. இது 180 டிகிரி. இது எல்லாம் பார்த்துருப்பீங்கப்பா. இந்த ரெண்டு கான்செப்டை பயன்படுத்தினாலே போதும்ப்பா. இன்னொரு கான்செப்ட் இருக்குது, அடுத்தடுத்த கணக்கில் பார்ப்போம். இதில் பாருங்களேன், ஒரு முக்கோணம் மாதிரி கொடுத்துருக்காங்களாப்பா. அப்போ 3 கோணங்களின் கூடுதல் எவ்வளவு? 180 டிகிரி. 70 60 கூட்டினீங்கன்னா 130. 130னா இந்த கோணம் வரணும் நமக்கு. இந்த கோணம் மட்டும் வரணும். என்னது 130ல் 180லேருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா என்னது 50 டிகிரி. இந்த மதிப்பு வந்துருச்சா? 50 டிகிரி இந்த மதிப்பு வந்துருச்சா? இப்போ என்னது நேர்கோட்டில் அமையும் இது 180 டிகிரி சொன்ன ஞாபகம் இருக்காப்பா? அதே தான். இது எல்லாத்தையும் கூட்டினா 180 டிகிரி வரணும். இது 50 டிகிரி. அப்போ இது என்னது? இதுலேருந்து இது எவ்வளோ வரும்? அதே 130 டிகிரி வரும். சரிதானப்பா? உங்களுக்கு புரியுதுலப்பா? இது ரெண்டையும் கூட்டிங்கன்னா 180 டிகிரி. இப்போ பாருங்களேன், இது முடிஞ்சு, இது மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம எக்ஸு தான் தேவை. இதில் பாருங்கள், இது ஒரு முக்கோணம். ஓகேவா? முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் என்னது? 180 டிகிரி. அப்போ என்ன செய்றீங்க? இங்கே இதை கண்டுபிடிச்சிங்க 130. இது எவ்வளவு? 27. இதை கூட்டினோம்னா 157பா. இதுலேருந்து என்னது 180லேருந்து இது முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் எவ்வளவு? 180 டிகிரி. அப்போ இது நமக்கு வேணும்னா இது ரெண்டையும் கூட்டி இதை கழிச்சா வந்துருமாப்பா? 180ல் 157 போச்சுன்னு என்னது 23 டிகிரி. ஆன்சர். இதில் நீங்கள் ஹோம்ஒர்க் சம் மாற்றிக்கங்கப்பா. இதை 50 டிகிரின்னு மாற்றிக்கங்க. இதை 27 30 டிகிரின்னு மாற்றிக்கங்கப்பா. இதை ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கப்பா. நன்றி, வணக்கம்.